கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான 2026 ஆயத்த ஜெபத்தில் வந்திருக்கிற தேவஜனங்கள் ஒவ்வொரு பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இது ஒரு சாதாரண ஜெபம் அல்ல தேவஜனமே, இது ஒரு ஆயத்த ஜெபம். 2026 நாம் சந்திக்க போகிறோம். புதிய ஆண்டு நமக்கு முன்பாக இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் நம்மளை இந்த பாதையில் கடத்தி அவன் புதிய ஆண்டில் அவர் தூக்கி வைக்கணும். இந்த பழைய ஆண்டு முடியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கையில் ஏந்தணும், நம்ம கரம் பிடித்து நடத்தணும். அதற்காக தான் நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆர்வத்தோடு இருக்கிறீங்க? உங்களுடைய துக்கங்களுக்கு ஒரு முடிவு, உங்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் இந்த நாட்களில் தருகிறதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறாரு. நீங்க மட்டும் உங்க உள்ளத்தை கனெக்ட் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவரோடு பேச ஆரம்பிங்க. இந்த ஆயத்த ஜெபம் உங்களை பலப்படுத்தும். இருக்கிற இடத்துல அப்படியே சோத்திரங்களை பண்ணுங்க. இந்த புதிய ஆண்டினுடைய ஆயத்த ஜெபத்தில் ஆண்டு உங்களை எதற்கெல்லாம் ஜெபிக்க ஏவுகிறாரோ அதையெல்லாம் இந்த இடத்துல கூட்டி ஜெபிக்க போகிறோம். அநேகரை பிசாசு துரத்தி கொண்டிருப்பான். அவன் அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பான். சொல்லுகிறார், நம்மளுடைய ஊக்கமான ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கும். தேவ ஜனமே, நம்ம துதித்து ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பவுல் சீலா 2 பேரும் ஜெபித்து துதித்தார்கள், சிரசாலை அசைந்தது. இந்த 2025 கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பார். ஆனாலும் பிசாசானவன் அப்பப்போ நம்மளுடைய லைஃபை பஞ்சராக்கி விடுகிறது போல நல்லாக இருக்கிற லைஃபை அடிக்கடி போராட்டத்தில் தள்ளியிருப்பான். அந்த மோசமான போராட்டங்களை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல கூட்டு வந்திருக்கிறார். ஒரு பசுமையான பாதையை அவர் வைத்திருக்கிறார். வாக்குத்தத்த பாதை நமக்கு முன்னாடி இருக்கிறது. இதை அனுபவிக்க நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே துதிப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரை இந்த ஆயத்த ஜெபத்தில் என்ன ஆயத்தப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஐ வாண்ட் டு ஃபேஸ் த நியூ இயர். நான் புது வருடத்தை சந்திக்க வேண்டும். புதிய உயர்வுக்கு முன்னாடி புதிய எதிரிகள் இருக்கும் தேவச்சனமே. அடுத்த வருஷம் கர்த்தர் உங்க எல்லையை பெருசாக்குறாருன்னா உங்க எதிரிகளும் பெருசாவாங்க. எவ்வளோ எதிரி இருக்குதோ அவ்வளோ தூரம் உயர்வு இருக்கும். தேவ ஜனமே, ஆயத்தப்படுங்க. புது வருஷம் உயர்வு மட்டும் இல்ல, போராட்டங்களும் இருக்கும். ஆண்டு சொல்லுகிறார், அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தரித்து கொள்ள தேவ ஜனங்களை ஆயத்தப்படுங்க. இந்த வருட கடைசியில் அநேகரை பிசாசு விபத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறான். அநேகரை வியாதியில படுக்க வைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவ ஜனம் ஜெபிப்பார்கள் என்றால் உங்களுடைய கையின் பிரயாசத்தையோ உங்களுடைய ஜெப வாழ்க்கையோ பிசாசானவனால் தொட முடியாத. ஆண்டு சொன்னாரு, நீங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்காதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் இணைந்து துதித்து ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபம் ஒரு மேக ஸ்தம்பமாக, ஒரு அக்னி ஸ்தம்பமாக நம்மளை சுற்றி பாதுகாக்க போகிறது. இப்படியே இருக்கிற இடங்கள் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். நல்லவரே வல்லவரே, நன்றி ஐயா. நாள் முழுதும் வல்லவரே நல்லவரே, நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேளுங்க, அப்பா நான் வாழ்நாளெல்லாம் களி கூறும்படி என்னை திருப்தியாக்கும் என்று கேளுங்க. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. இந்த பழைய ஆண்டு முடிகிறது அப்பா, என்னை ஆயத்தப்படுத்தும்.
என்னை ஞானத்தில் ஆயத்தப்படுத்தும், என்னை ஜெபத்தில் ஆயத்தப்படுத்தும், என்னை அன்புல ஆயத்தப்படுத்தும். என் அன்பு சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா, என் அன்பு தனிந்து போகக்கூடாதப்பா, என் அன்பு மாயமுள்ளதா இருக்கக்கூடாதப்பா. என் கிறிஸ்தவ வாழ்க்கையில என் ஜெபம் சோர்ந்து போகக்கூடாது, என் வேத தியானம் சோர்ந்து போகக்கூடாது. ஆம்தேவ ஜனங்களே, ஒரு காய்கறி வெட்டுற கத்தி கிச்சன்ல இருக்க அது மழுங்கி போகும். ஆமென். அதிகமான வேலைகளை அது செய்யும் பொழுது மழுங்குகிறது. ஆனால் அதை சாணை தீட்டும் பொழுது, அது ஷார்ப்பாக்கும் பொழுது அது ஷார்ப்பாக்குது. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வருடமெல்லாம் உழைத்து 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 மழுங்கி போயிருக்கிறீங்களா? ஓ, கர்த்தர் அந்த மழுங்கி போன அனுபவத்தை மாற்றுகிறார். எல்லா மழுங்கின அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். எந்த இடம்லாம் அவங்க லைஃப்ல மழுங்கி போய் இருக்கிறதோ அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை தேவ ஜனங்கள் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சோத்திரம் பண்ணுகிறீங்க. ஆவியானவர் உங்களை ஷார்ப்பாக்குற நேரம். உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே, உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே, நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அப்பா, இந்த ஒரு வருஷம் ஓடினதுல நான் சோர்ந்து போயிருக்கலாம், நான் தளர்ந்து போயிருக்கலாம். அப்பா, உங்க கிருபையினால் என்னை திருப்தியாக்கும் என்று கேளுங்கள். களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய கிருபை ஊட்டப்படுகிறது. தேவச்சனமே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு என்னை ஈடாக மகிழ பண்ணும் என்று கேளுங்க. நாட்களுக்கு எத்தனை ஆண்டுகள் துக்கமாப்பா, ஓ பிசாசனுடைய போராட்டங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், கேளுங்க கேளுங்க. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வல்லவரே நல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் அற்புத செயல்களை காண செய்யும் மகிமை மாட்சிமை விளங்க செய்யோ. எல்லாரும் கேளுங்களே, அற்புத செயல்களை காண செய்யுங்கப்பா. செங்கடல் பிளந்தது, யோர்தான் பின்னிட்டு போனது உம்முடைய ஜனங்களுக்கு. இந்த 2026 எந்தெந்த தேவ ஜனத்திற்கு செங்கடல் முன்னாடி நிக்குதோ, கோலியாத்து முன்னாடி நிக்குதோ, ஓ அவர்களை முன்னேறி செல்ல என் தேவன் கிருபை செய்வீராக. நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் சொல்லுவோம், நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி
திருப்தியாக்கும் உம் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி ஆமென். திருப்தியாக்கும் உம் கிருபையினால் நாட்களை என்னும் அறிவை தாரும் ஞானம் நிறைந்த அறிவை தாரும் நாட்களை என்னும் அறிவை தாரும் ஞானம் நிறைந்த அறிவை தாரும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் ஓ செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும் செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும் என் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா வாழ் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபையை தாருங்கப்பா, உங்க கிருபையினால் என்னை நிரப்புங்கப்பா. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் திருப்தியாக்கும் உம் கிருபையினால் திருப்தியாக்கும் உம் கிருபையினால் எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஆவியானவர்களை திருப்தியாக்குகிறார். வறண்ட நிலைமைகளை மாற்றுகிறார். பல ஆண்டுகளாக வறண்டு வாழ்ந்த அனுபவம். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கோணி குறுகி அடிமையாக இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, கர்த்தர் மோசேயை அனுப்பினார். ஓ அந்த 430 வருடம் சிறையிருப்புல இருந்து தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புகிற நம்ம ஆண்டவர் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பினார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் தெற்கத்தின் வெள்ளங்கள் திரும்புகிற காலம் வந்திருக்கிறது. நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற நேரம் வந்திருக்குது. தேவச்சனமே, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய பிசாசின் போராட்டமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு பாதையை உண்டாக்குகிறார். ஆகாருக்கு ஒரு ஜீவ ஊற்றை உருவாக்கி விட்டார். அவருடைய உயிர் தப்பிக்க, அவளுடைய பிள்ளையினுடைய உயிர் தப்பிக்க ஆகாருக்காக கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகாருக்கு இரக்கம் பாராட்டின ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டாமல் இருப்பாரோ? ஆவியானவர் சொல்லுகிறார், இது ஆயத்த ஜெபம், ஆயத்தம் படுங்கள். புதிய ஆண்டுக்கான ஒரு ஆயத்த ஜெபம். இது ஒரு சின்ன கொடுகை ஜெபம் தான் தேவச்சனமே. ஆனால் இதுல இருக்கிற ஆவியானவருடைய திட்டங்கள் பயங்கரமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னைக்கு ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறார். A journey is started. வேதத்தில் ஏராளமான பயணங்கள் தொடங்கியது. விடுதலையின் பயணம் வேதத்தில் இருக்கிறது. ஆண்டு சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையின் பயணம் தொடங்குகிறது. எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க? ஆயத்தப்படுறேன்னு சொல்றவங்க மட்டும் அப்படியே கண்களை மூடி செபிக்க ஆயத்தமாகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து செபிக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உங்க புதிய பயணம் ஆயத்தமாகுகிறது. ஆண்டவர் தம்முடைய சீசர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ரகாபா ஷதரபா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா உங்களுக்கு ஒரு பயணம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு தூர பயணம் இருக்கிறது. வேதத்தில் எலியா ஒரு பயணத்தை செய்தார், ஒரு வெகு தூர பயணம். அவர் 40 நாள் அளவும் நடந்தார். தேவ ஜனங்களே, நம்ம ஒவ்வொருவருக்கு
அதற்கு ஒரு பயணம் ஆண்டு வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு வனாந்தரத்துக்கு நேராக நடத்தப்பட்டார். இப்படி அவருடைய லைஃப்ல ஒரு பயணம் வந்தது. ஆண்டு சொல்லுகிறார், இன்னைக்கு சிலர் தேவனுடைய ராஜ்யத்திற்காக, உங்களுடைய எழுப்புதலுக்காக, உங்களுடைய உயர்வுக்காக, தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதுக்கு ஆமீன் ஆண்டுடைய பாதைக்கு நேராக கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல போகிறார். பிலிப்பை தேவன் தூக்கி சென்றார். அதை தான் ஆண்டு திரும்பியும் உணர்த்துகிறார். தேவ ஜனங்களை நீங்க ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதுல கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி கொண்டு போய் வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எஸ்தரை தூக்கி கொண்டு போய் தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற இடத்துல தூக்கி வைத்தது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை சித்தமான இடத்துல தூக்கி வைப்பா. யுவர் பொசிஷன் வில் சேஞ்ச். உங்களுடைய ஆமென் உங்கள் லைஃப்ல உள்ள அந்த தீர்மானங்கள்ல கர்த்தர் ஒரு மாற்றங்களை தருகிறார், உயர்வுகளை கொண்டு வருகிறார். அந்த பாதைக்கு நேராக, அந்த பதவிக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர்களை தூக்கி செல்லுகிறார். ஜெபிங்க, ஆண்டவரே ஜெபிங்க. ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க பயணங்களை ஆசீர்வதியும். எதை செய்தால் எது நடக்கும் என்று உமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாதையில் என்னை நடத்தும் என்று ஜெபியுங்க. ஆயத்தப்படுத்துங்க என்று ஜெபியுங்க. லார்ட் ப்ரிப்பேர் மீ என்று ஜெபியுங்கள். என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா என்று ஜெபிங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க. அடுத்த வருஷம் அடுத்த உயர்வு, பெரிய கோலியாத்துக்களை ஜெயிக்கும் பொழுது பெரிய உயர்வு, பிசாசுகளை ஜெயிக்கும் பொழுது உயர்வு. புது வருஷம் புது எதிரிகள் உண்டு, புது வருஷம் புது உயர்வுகள் உண்டு. அதை சந்திக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் இந்த நேரத்தில் ஊற்றுகிறார். ஒவ்வொரு மேலையும் ஊற்றுகிறார். அன்னைக்கு 6 கற்சாடியில உள்ள தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தின ஆண்டவர் இன்னைக்கு உங்க லைஃப் சுவை உள்ளதாய் மாற்றுகிறார், அருமையானதாய் மாற்றுகிறார். அவரால் மட்டும்தான் முடியும். எல்லா சந்தேகங்கள், எல்லா எரிச்சல்கள், எல்லா உபத்திரவங்கள் எல்லாம் உங்க மனசுல இருந்து வெளியேறட்டும். நிறைய நேரம் கோபங்கள், எரிச்சல்கள் இருக்கும். ஆண்டு சமூகத்துல விட்டு கொடுங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்க உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். நீங்க உங்க லைஃப் அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அநேகர் ஆவியானவர் தொடுகிறார், அநேகர் ஆவியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். அநேகருடைய காதுகளை கர்த்தர் திறக்கிறார். நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரம்யா என்ற ஒரு பெயரை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் தேவனுடைய சத்தம் வருகிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஹல்லேலூயா. லீகோ ஷதரபா ஷதரபா. ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய கரம் இறங்கி கொண்டு இருக்கு. ஒவ்வொரு வேரையும் விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறார். தேவ ஜனமே, புது வருஷத்திற்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், புது வருஷம் என்றாலே புதிய திட்டங்கள், புதிய ஆவியானுடைய நடத்துதல். நிறைய பேர் சொந்தமாக சில டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அந்த டிசிஷன்ஸ் உடைந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய ஏவுதலினால் ஒரு டிசிஷன் அதை எடுக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. சில வசனங்களை வாசித்து இன்னைக்கு சிலருடைய பயணங்களை நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 27 32 வரைக்கும் வாசிக்க கேட்போம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடே யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே.
எத்தனை அருமையான வசனம் பாருங்க தேவச்சனமே. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதை செய்யக்கூடிய தகுதி எனக்கு இருக்குதா, இதை நான் செய்து முடித்துருவேனான்னு யோசிக்கிறார்கள். இதே போல தேவச்சனமே ஆண்டவருடைய விஷயத்திலேயே நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு 2 எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். ஒன்று, ஒரு வீடு இல்லைன்னா ஒரு அலங்கம், ஒரு பில்டிங் இல்லை ஒரு டவர், ஏதோ ஒன்று கெட்ட போகிறாங்க. கெட்ட போகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள பணம் இருக்குதா, அதுக்குள்ள சிஸ்டம்ஸ் இருக்குதா, இல்லை கெட்டிட்டு பாதியில் நிற்குமா என்று யோசிக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு பேரபிளை அந்த இடத்துல இயேசுநாதர் விளக்குகிறார். இப்போ நம்மளால் முடியாத விஷயத்தில் நம்ம தலையிட்டோம்னா அது பாதியில் நிற்கும். ஊரும் உற்றாரும் உறவினர்களும் எல்லாரும் அவமானமாக பேசுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அதை நம்மளால் செய்து முடிக்க முடியுமா, இதை பரிசுத்த ஆவியானவர் ஏவுதல் கொடுக்கிறாரா, இது தேவ சித்தமா என்று யோசித்து தொடங்க வேண்டும். புதிய வருடம் ஆனாலே கண்ணை மூடிட்டு நிறைய பேர் நிறைய திட்டம் எடுத்துருவாங்க. இதை இப்படி செய்யணும், இந்த வருஷம் இப்படி செய்யணும், இந்த வருஷம் இப்படி செய்யணும். அது பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவுறாரா, அதை செய்து முடிக்க அவர் துணை இருப்பேன்னு உங்கள் மனசாட்சியில் அவர் பிரத்யட்சமாக உணர்த்துகிறாரா, நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போது ஒரு பில்டிங்கை கெட்ட நிர்வாகம், நம்மள்கிட்ட பணம் இல்லைன்னா அதை கெட்ட வேண்டான்னு ஆண்டு அழகாக சொல்கிறாரு. அடுத்த விஷயத்தில் சொல்கிறாரு, 2 ராஜாக்கள் யுத்தம் பண்ண போகிறாங்க. இந்த 2 ராஜாவில் ஒரு ராஜாவுக்கு 20,000 பேர் இருக்கான். இவன் எதிர்த்து கொண்டு வருகிறான். இன்னொரு பக்கத்தில் 10,000 பேர் சோல்ஜர்ஸ் உள்ள யுத்த வீரர்களுடைய ஒரு ராஜா இருக்கிறாரு. இவங்க 2 பேர் யுத்தம் பண்ணும் பொழுது இவன்ட 10,000 அவன்கிட்ட 20,000 இருக்கும் பொழுது இந்த 2 பேரில் எந்த ராஜ்யம் ஜெயிக்கும் என்றால் 20,000 உள்ள போர் வீரர்கள் உள்ள ராஜ்யம் ஜெயித்துவிடும். அப்போ இந்த பலவீனம் உள்ள ராஜா என்ன செய்வாரு, அங்க 20,000 பேர் இருக்கிறாங்கன்னா சமாதானமா பேசி, நமக்கு சண்டை வேண்டாம், எங்கள்கிட்ட ஆள் குறைவா இருக்குது, நாங்க உங்களுக்கு பணிஞ்சு போகிறோம் என்று ஒருமனப்படுவார்கள். ஸோ ஆண்டவர் இதை ஏன் சொல்கிறாருன்னா, நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா, நம்ம செய்கிற விஷயத்தில் கர்த்தர் துணை நிற்பாரா. யாக்கோபு பஞ்சகாலத்தில் விதைச்சான், கர்த்தர் 100 மடங்கு அறுவடை கொடுத்தாரு. அப்போ யாக்கோபின் தெய்வன் நம்ம கூட இருப்பாரா. நம்ம சுயமாக ஆலோசனை எடுக்கிறோமா, இல்லை கர்த்தருடைய திட்டத்தில் நம்ம ஆலோசனை எடுக்கிறோமான்னு பார்க்குறதற்காக ஆவியானவர் இந்த ஆயத்த ஜெபத்தை பண்ண வைத்திருக்கிறார். நிறைய பேர் புதிய ஆண்டில் ஆண்டவர் உயர்வு தராருன்னு சொன்ன உடனே வந்த உயர்வு எல்லாத்துலேயும் தலையிட்டு தேவனுடைய திட்டத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தேவ ஜனமே, நம்மளை ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் கொண்டு போகும்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார், இந்த விஷயத்தை இந்த வருஷம் செய் மகனே. ஆவியானவர் என்னுடைய லைஃப்பில் ஒவ்வொரு வருஷம் ஒன்று சொல்லுவார். ஆண்டு சொல்லுவார், இந்த வருஷம் நான் சுத்திகரின்னு சொல்லுவார், இந்த வருஷம் எலும்புன்னு சொல்லுவார், இந்த வருஷம் பிரகாசின்னு சொல்லுவார். இப்படி ஆவியானவர் சொல்லுகிறத கேட்டு நம்ம முன்னேற வேண்டும். ஸோ தேவச்சனமே, இந்த ஆண்டு ஆவியானவர் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருப்பார். எல்லாருக்கும் ஒரே திட்டம் கிடையாது. நம்ம கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் உள்ள அவயம், நம்ம ஒருவேளை காலாக இருக்கலாம், கையாக இருக்கலாம், விரலாக இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. நம்ம கை சேர வேலையை கால் செய்யாது, அதே மாதிரி கால் செய்கிற வேலையை கையும் செய்யாது. இப்போ கால் நடக்குதுன்னா கையால் நடக்க முடியாது. இப்போ கையால் சாப்பிட முடியுதுன்னா காலால் சாப்பிட முடியாது. உணவை எடுத்து வாயில் கொடுக்கறதுக்கு கையால் தான் முடிகிறது, காலால் முடியவில்லை. ஸோ தேவ ஜனமே, புது வருஷம் வாக்குத்தத்தம்னு சொல்லி நமக்கு வரும். அது அந்த வருஷத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறார். வேதத்தில் வாக்குத்தத்தம் எங்கே இருக்குது, வாக்குத்தத்தம் இப்படி வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டான்னு நம்ம போராடுகிறதுக்கு இங்கே வரவில்லை. அநேகர் இன்னைக்கு போராடி கொண்டு இருப்பாங்க. அது எங்கள் பைபிளில் போட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு எங்கள் வருஷம் வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா. நம்ம இந்த பிரிவினைக்கு வரவில்லை. எதெல்லாம் நம்ம நற்கிரியைகளாக இருக்குதோ சபைகளையும் தேவ ஜனங்களையும் இன்னும் கிறிஸ்துவுக்கு கிட்ட கொண்டு வர்றதுக்கு எந்த காரிய உபயோகமாக இருந்தாலும் அதை செய்கிறதுல ஒரு தவறில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஸோ தேவ ஜனங்களே, ஒரு வாக்குத்தத்தம் வருது, ஒரு ஆலோசனை வருதுன்னா அது மொத்த சபைக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது. ஆனா தனிப்படையாக ஆவியானவர் ஒவ்வொரு பேரோடும் பேசுவார். நம்ம சபைக்கு போனோம், ஒரு வாக்குத்தத்தத்தை கேட்டோன்னு விட்டு விடாதபடி உங்களோட பெர்சனலாக ஆண்டு என்ன சொல்கிறாரு நீங்கள் பார்க்கணும். இப்போ சபையில் சொல்லுவாங்க எலும்பி பிரகாசிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா பொறுமையாக இருன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ எலும்பி பிரகாசிக்கிறது நம்ம லைஃப்பில் உள்ள ஒரு அனுபவம். ஆனால் அந்த லைஃப்பை நம்ம அனுபவிக்கணும், எலும்பி பிரகாசிக்கணும்னா சில விஷயங்களை நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்கும். சில நேரம் ஆண்டு நம்ம தனிப்பட்ட லைஃப்பில் சொல்லுவார், உன்னை பரிசுத்தப்படுத்தி இன்னும் சுத்திகரின்னு சொல்லுவார். சில நேரம் நம்ம தனிப்பட்ட லைஃப்பில் சொல்லுவார், உன்
ஜெப நேரத்தை கூட்டுன்னு சொல்லுவார். ஆனால் எழும்பி பிரகாசிக்கிறதற்கு இந்த காரியம் எல்லாம் தேவையாக இருக்கிறது. நம்ம என்ன செய்வோம், எழும்பி பிரகாசிக்கணும்னு மட்டும் நினச்சிட்டு ஜெபிக்காமல் இருப்போம், பொறுமையாக இல்லாமல் இருப்போம், தாழ்மையாக இல்லாமல் இருப்போம், பரிசுத்தம் இல்லாமல் இருப்போம். உடனே எழும்பி பிரகாசிக்கணும்னு மட்டும்தான் நினைப்போம். அப்போ சபையில் சொல்லப்படுகிறது ஜென்ரலாக பொதுவாக தேவன் ஜனத்திற்கு பேசப்படுகிறது. ஆனால் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசுகிறது உங்களுக்குரியது. இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் ஒவ்வொரு நபர்களும் ஒரு பயணம் தொடங்கினார்கள். 2026 ஒரு பயணம் நீங்கள் தொடங்குகிறீர்கள். ஆனால் வேதத்தில் உள்ள சில பயணங்களை நாம் பார்த்துவிட்டு இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். தேவ ஜனங்களே, நம்ம ஆரம்பத்தில் 2 வசனம் வாசித்தோம். ஒரு கோபுரம் கட்டுறோம்னா அந்த பயணம் அப்போ கட்டுமான பயணம். அப்போ ஒரு கோபுரத்தை கட்டணும்னா அதுக்குள்ள தேவை நமக்கு இருக்குதா? கர்த்தர் அந்த ஃபினான்சியல் நீடை சந்தித்திருக்கிறாரா? இல்லை போகிற வழியில் நம்ம பண தேவைகள், நம்ம மாத வருமானம் அதற்கு தகுதியாக இருக்குதா? அதுக்குள்ள வாய்ப்புகள் திறக்கப்படுகிறதா? இதையெல்லாம் சிந்தித்து ஜபித்து தான் நம்ம ஒரு விஷயத்தை செய்ய முடியும். உங்கள் பிள்ளைகளை டாக்டராக படிக்க வைக்கலாம், இல்லை இன்ஜினியராக படிக்க வைக்கலாம். அதுக்குள்ள ஃபினான்சியல் கெப்பாசிட்டி இருக்குதா? இல்லை நான் கடனாளியாக மாறிடுவேன், ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணணும். ஒரு வீடை கட்டுறதுனாலும் சரி, ஒரு வாகனத்தை வாங்குறதுனாலும் சரி, உங்கள் மாத வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துகிற பிரகாரமாக தான் நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும். கர்த்தர் என்ன உயர்த்த போறான்னு சொல்லிட்டு 1 ஏக்கர் நிலத்தை வாங்கி நான் கட்டிடலான்னு சொல்லி நிறைய பேர் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் பணத்தை எல்லாம் கடன் வாங்கி லேண்ட் வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது இவங்க சொந்தமாக போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதான் ஆவியானவர் சொல்கிறாரு, நம்மளால் முடியாததில் தலையிடவே கூடாது. ஸோ தேவச்சனமே, அப்போ ஒரு பயணம் நம்ம 2வது பார்த்தோம். ஒரு ராஜா யுத்தத்துக்கு பயணம் சொல்கிறாரு, ஆனால் அவர்கிட்ட ஆள் குறைவாக இருந்த உடனே அதை நிறுத்திக்கிறாரு. ஸோ தேவச்சனம், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பயணம் 2026 ஒரு பயணம். கர்த்தர் உங்களை ஒரு பயணத்துக்கு கொண்டு போகிறார். அந்த பயணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து ஒரு 15 நபர்களுடைய லைஃப்பில் உள்ள பயணங்களை உங்களோடு பேச போகிற. நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்க. முதலாவது, ஆண்டவரை விட்டு ஒளிந்து கொண்ட ஒரு பயணம். இதை தான் நீங்க ஆதாம் ஏவாளுடைய லைஃப்ல பார்க்க முடியும். ஆதாம் ஏவாள் தேவனிடத்தில் தவறு செய்து ஒளிந்து கொண்ட ஒரு பயணம். இந்த ஒளிந்து கொண்ட பயணத்தில் அவர்கள் தங்களுடைய லைஃப்ல துன்பத்தை அனுபவித்தார்கள். ஸோ நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், நம்மளுடைய பயணம் அடுத்த வருஷம் நம்ம ஏதாவது பாவம் செய்து தேவனை விட்டு ஒளிகிற ஒரு பயணமாக மாறிவிடக்கூடாது என்று நம்ம தீர்மானமாக இருக்க வேண்டும். தேவச்சனமே, நம்ம லைஃப்ல ஒரு பயணம் இருக்கிறது. அந்த ஒரு வருடம் நீங்க வீணாக்காம கரையமாக கர்த்தர் சமூகத்தில் விதைச்சிங்கன்னா அதனுடைய அறுவடையை பார்க்க முடியும். ஆமீன். ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் உணர்த்தினார், ஒரு கத்தியை எடுத்து ஒரு காய்கறியை வெட்டி 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 வரும் பொழுது அந்த கத்தி என்ன செய்து மழுங்குகிறது. ஆனால் அந்த கத்தியை சாணத்தீட்டி அதை நல்லா பலபலன் தீட்டும் பொழுது திரும்பியும் உபயோகப்படும். இதே போல தான் ஒரு வருடம் நீங்கள் நிறைய விஷயத்தில் சோர்ந்து போயிருக்கலாம், நிறையா உபயோகப்பட்டிருக்கலாம், தேவனுக்காக பயன்பட்டிருக்கலாம். பட் நீங்கள் மழுங்கி போக வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் பலவீனப்பட்டிருப்பீங்க. பழைய மாதிரி உங்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கும், பழைய மாதிரி ஜெபம் இல்லாமல் இருக்கும், பழைய மாதிரி உபவாசம் இல்லாமல் இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மகனே, இப்போ நீ பயன்பட்டது போதும், இப்போ நீ காத்துரு. இந்த வருஷ கடைசியில் தேவ ஜனங்கள் காத்து இருந்து ஷார்ப் ஆகணும். நீங்க ஷார்ப் ஆகிறதுக்கு ஜனவரியும் எடுக்கலாம், பிப்ரவரியும் எடுக்கலாம். 2 மாசம் ஆயிட்டு ஆனாலும் நான் பயன்படலை, திட்டங்கள் என் லைஃப்ல வெளிப்படலைன்னு கவலைப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களை கூர்மையாக்கின பிறகு உங்களை பயன்படுத்துவார். சில நேரம் உங்களுக்கு அடுத்த 6 மாசம் கூட எடுக்கலாம் நீங்க கூர்மையாகிறதுக்கு. அதனால தேவ திட்டம் நடக்கலே நீங்க பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் கூர்மை ஆகணவங்களை தான் பயன்படுத்த முடியும். அப்போ ஆண்டவர் உங்களை கூர்மையாக்குவார். சில உபத்திரவங்கத்தில் ஆண்டவர் அனுமதிப்பார். இப்போ யாக்கோபு ஒரு பயணத்தை தொடங்கினார். அது ஒரு தனிமையின் பயணம். யாக்கோபை கர்த்தர் ஷார்ப்பாகிறதுக்கு அவர் ஒரு பயணத்தை யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அது ஒரு இரவு பயணம். அந்த பயணத்தில் தான் முத அவர் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். வீட்டில் எத்தனையோ முறை இருக்கும் பொழுது தரிசனம் வரவில்லை. ஆனால் அந்த தனிமையின் பயணத்தில் வானத்திலிருந்து தூதர்கள் இறங்குறதையும் ஏறுகிறதையும் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ தேவச்சனமே, நம்ம பயணம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அது கர்த்தர் நடத்தணும். 2வது நம்ம பார்த்த நபர் தான் யாக்கோபு. இப்போ 3வது நம்ம ஒரு நபரை பார்க்குறோம். முதல்ல ஆதாம் ஏவாளை பார்த்தோம், 2வது யாக்கோபு. இப்போ 3வது ஒரு நபரை நான் சொல்லுகிறேன். இவர் தான் சவுல். கழுதையை தேடி ஒரு பயணம். தேவ ஜனங்களே, நீங்கள் ஒரு தொழிலை தேடி ஒரு பயணத்தில் இருக்கலாம், படிப்பை தேடி ஒரு பயணத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு பயணத்தில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த பயணத்துக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் இருக்குது.
இப்போ கழுதையை தேடுறது ஒரு பயணம். ஆனால் அவருக்கு தெரியாது, இந்த கழுதையை தேடி கொண்டு போகும் பொழுதுதான் தீர்க்கதரிசியை மீட் பண்ணுவோம், தீர்க்கதரிசி நம்மளை ராஜாவாக மாற்றுவார் என்று அவருக்கு தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில நேரம் ஆண்டவர் நம்மளை இப்படி அனுமதிப்பார். தாவீதை பாருங்க, ஆடு மேய்க்கிற பயணம். அந்த ஆடு மேய்க்கிற பயணத்தில் ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார் என்று அவனுக்கு தெரியாது. அது ஒரு பயணம். மோசேயை பாருங்க, அவரும் ஒரு பயணத்தில் இருந்தார். வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தார். அவருக்கு தெரியாது, இந்த பயணத்தில் நான் ஒரு முட்செடி எரியறதை பார்ப்பேன், அதில் கர்த்தர் என்கிட்ட பேசுவார்னு அவருக்கு தெரியாது. ஸோ தேவ ஜனமே, நீங்கள் கஷ்டமான அனுபவத்தில் போய் கொண்டிருக்கலாம். சபையில் ஆத்துமாக்களே இல்லாத ஒரு ஊழியராக நீங்கள் இருக்கலாம், ஊழியமே இல்லாத ஒரு ஊழியராக இருக்கலாம், யாருமே உங்களை கூப்பிடாமல் இருக்கலாம், கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், இல்லை கஷ்டப்பட்டு ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமாக, படிப்பு சம்பந்தமாக, ஊழியம் சம்பந்தமாக நீங்கள் ஏதோ ஒன்று செய்யும் பொழுது கர்த்தர் அதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் மனசார, நீங்கள் உபத்திரமான பாதையில் போனாலும் மனசார அதில் போங்க. நீங்கள் உயர்வான பாதையில் போனாலும் அதில் சமாதானத்தோடு கர்த்தரோடு போங்க. ஆமென். தேவ ஜனமே, கர்த்தர் எந்த பாதையில் உங்களை நடத்துறாரோ அந்த பாதையில சமாதானமா போங்க. ஒருவேளை புது வருஷத்துல வயதானவங்க வியாதியில் இருப்பாங்க, அந்த வியாதியின் பயணத்திலையும் கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. Every journey has a meaning. எல்லா பயணத்திற்கு பின்னாடியும் ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. ஸோ இந்த கழுதையை தேடி போன அந்த பயணத்துக்கு பின்னாடி ராஜாவாக மாற வேண்டிய ஒரு திட்டம் இருந்தது. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆபிரகாமின் பயணம், 4வது பயணம். ஆபிரகாம் ஒரு மலையில தன்னுடைய பையனை பலி கொடுக்க போகிறாரு. அது ஒரு பயணம். ஸோ தேவ ஜனமே, அடுத்த வருஷம் சில டஃப்பான சிச்சுவேஷன் வரலாம். ஆனால் அந்த பயணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அதற்கு ஆயத்தப்பட ஆண்டு சொல்லுகிறாரு. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பயணம். அதனால தான் சபையில் ஒரு வாக்குத்தத்தம் தரும் பொழுது அது ஒரு பொதுவான வாக்குத்தத்தம். ஆனால் உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் பெர்சனலாக பேசுவார். மகனே, இதை செய், இந்த ஆண்டு இதை செய், நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லுவார். சில நேரம் சிலர்கிட்ட சொல்லுவார், இந்த ஆண்டு நீ இந்த கோர்ஸை படின்னு சொல்லுவார். சில நேரம் சிலர்கிட்ட ஆண்டு சொல்லுவார், இந்த வருஷம் நீ இந்த ஜாபை செய்யின்னு சொல்லுவார், இந்த கம்பெனியில் இதில் போய் சேர்ந்துக்குன்னு சொல்லுவார். ஆனால் உங்களுக்கு தெரியாது, அதில் போய் சேரணுமா நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் கொண்டு போய் சேர்த்த பிறகு தான் உங்களுக்கு புரியும். அங்கே தான் உங்கள் டெஸ்டினி ஹெல்ப்பர், உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு நபரை சந்திப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யோசேப்புக்கு தெரியாது, அந்த குழியில் இருக்கும் பொழுது தான் அவனுடைய டெஸ்டினி ஹெல்ப்பர்ஸ், அவனுடைய திட்டத்திற்கு உதவி செய்கிற நபர்கள், எகிப்துக்கு போற நபர்கள் அங்க வந்தாங்க. அங்க தான் யோசேப்பு என்ன செய்றாங்க? விற்கிறாங்க. அங்க யோசேப்பை விற்கும் பொழுது யோசேப்புக்கு தெரியல, இந்த உபத்திரவம் என்ன என்னுடைய திட்டத்துக்கு நேராக கொண்டு போய் என்று தெரியவில்லை. ஸோ தேவ ஜனமே, நம்ம பயணம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. 2026 தவறான ஒரு பயணத்தில் நம்ம போயிடக்கூடாது. நிறைய தவறான பயணம் செஞ்சவர்களையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆபிரகாம் ஒரு நல்ல பயணத்தை செய்தார். அவர் தன்னுடைய சாக்ரிஃபிஷியல் பயணம், தேவனை நம்புகிற ஒரு பயணத்தை செய்தார். ஃபேத் டெஸ்ட், அதாவது டெஸ்ட் ஆஃப் ஃபேத், விசுவாசத்தின் பரிசோதனையில் ஆபிரகாம் சென்றார். இது ஒன்றும் குறைஞ்ச சோதனை கிடையாது, பயங்கரமான சோதனை, ஆனால் பயங்கரமான சாதனை. அதனால தேவ ஜனமே, சோதனையில் போக வேண்டிய ஒரு வருஷமாக இருந்தாலும் அது சாதனையாக மாறும் என்று ஆயத்தப்படுங்கள். ஆபிரகாம் போகும் பொழுது பதப்பதைத்து கொண்டு போனார், வரும் பொழுது வாக்குத்தத்தத்தோடு ஆசீர்வாதத்தோடு ஆண்டு கொண்டு வந்தார். 5வது பயணம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையின் பயணம், பார்வோனுடைய கையிலிருந்து ஒரு விடுதலையின் பயணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த ஆண்டு விடுதலையின் ஆண்டா இருக்கும். எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தது போல இருப்பு களவா என்ற போராட்டத்தில் இருந்து தேவ ஜனங்களை கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர சுத்தமா இருக்கிறார். இந்த 2025 நீங்க எந்த இருப்பு களவாயில் மாட்டியிருந்தாலும், எந்த அடிமைத்தனத்தில் மாட்டியிருந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த ஆவியானவர் தேவன் உங்களையும் வெளியே கொண்டு வர சுத்தமா இருக்கிறார். அதனால உங்க பயணத்திற்கு ஆயத்தப்படுங்கள். தினமும் ஜெப நேரத்தை கூட்டுங்கள், தேவனோடு உள்ள நேரத்தை கூட்டுங்கள். 6வது விஷயமாக, எரிகோவை நோக்கி ஒருவன் பயணம் செய்தான், அவன் கல்லர் கையில் அகப்பட்டான்.
எரிகோ என்பது சபிக்கப்பட்ட நகரம். அங்க தேவ பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, அங்க துன்மார்கள் தான் இருப்பாங்க. அந்த பயணத்துல போகும்பொழுது பிசாசனுடைய கையில் அகப்பட்டான். ஆண்டு சொல்லுகிறாரு 2026 கள்ளர்கள் கையில் அகப்படுகிற சில பாவமான பயணத்துல மாட்டிக்கொள்ளாதீர்கள். அநேக வாலிப பிள்ளைகள் அடுத்த வருஷம் என்ன ஆகும், காலேஜ்லயோ எதுலையாவது சேரும் பொழுது பிசாசு சில வலைகளை விழிப்பான். வாலிபர்கள் விழுந்து போகிற வலைகளை விழிப்பான். அந்த வலையில சிக்கிக்கொள்ளாமல் எரிகோ நோக்கி ஒரு பயணம் செய்து விடாதபடி உங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற எந்த ஆஃபரையும் ஏற்றுக்கொள்ளாம கர்த்தருடைய பாதையில செல்ல கர்த்தர் அழைக்கிறார். வேதத்துல பாருங்க, சகையு என்ற ஒரு மனிதன் இருந்தான். 7வது சகையு என்ற மனிதன் ஒரு பயணம் செய்தான். அந்த பயணம் அவன் லைஃப்ல அந்த ஆண்டு அவன் மறக்க முடியாத பயணமா இருந்தது. வாழ்க்கையில எத்தனையோ பயணம் செய்த சகைவுக்கு நிம்மதி இல்லை. எத்தனையோ நபர்கிட்ட லஞ்சமாக காசு வாங்குறதுக்கு ஒரு பயணத்தை தொடங்கி லஞ்சம் வாங்கி கொண்டிருந்தார். ஆனால் அந்த பயணத்தில் நிம்மதி வரவில்லை. ஆனால் இயேசுவை தேடி ஒரு பயணம் சென்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த பயணத்தில் இயேசு அவரை கண்டார். ஆமென். சகையு மனம் திரும்பினார். இது ஒரு நல்ல பயணம். தேவ ஜனங்களே, இந்த ஆண்டு நமக்கு ஒரு நல்ல பயணமாக இருக்கட்டும். 8வதாக ஆமென், யோசேப்புக்கு ஒரு பயணம். நான் ஆல்ரெடி சொன்னேன், யோசேப்பை சிறையிருப்பில் போடுறதுக்கு ஒரு பயணம், யோசேப்பு அடிமையாக போகிற ஒரு பயணம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு அதிபதியின் சால்வை இருந்தது. அடிமையாக போன இடத்துல அதிபதியின் உருவம் எடுக்க கர்த்தர் வைத்தார். ஸோ தேவ ஜனங்களே, கர்த்தர் சில நேரம் சில அடிமையின் பாதையில் உங்களை அடுத்த வருஷம் நடத்தலாம். ஆனால் மறந்துடாதீங்க, எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு அதிபதி. முடிவுல கர்த்தர் உங்களை அதிபதியாக மாற்றுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மொர்தெகாய் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தாரு. ஆனா எண்ட் ஆஃப் த டேல முடிவுல கர்த்தர் மொர்தெகாயை உயர்வான இடத்துல வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஜனமே, வேதத்துல நல்ல பயணம் செய்தவங்க இருக்கிறாங்க, தப்பான பயணம் செய்தவங்க இருக்கிறாங்க. வேதத்துல தீனால்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தாங்க, யாக்கோவுடைய மகா. இவா ஊரை சுத்தி பார்க்கலான்னு ஒரு தவறான பயணத்தை சென்றாள். ஸோ தேவஜனமே, ஆண்டவரை விட்டு பிரிந்து உலக இன்பங்களுக்கு நேராக ஒரு பயணத்தை நாம் செய்துவிடக்கூடாது. கெட்ட குமாரனை பாருங்க, அவன் ஒரு தவறான பாதையில் சென்றான். அது ஒரு கெட்டு போகிற பாதை. ஸோ தவறான பயணங்கள் அடுத்த வருஷம் வந்துவிடக்கூடாது. இந்த தீனால் ஊரை சுற்றி பார்க்கலான்னு போகும்பொழுது ஒரு கூட்டம் மக்கள் கொள்ளையாடி சாகிறதற்கு அது ஒரு காரணமாக மாறிவிட்டது. அதனால் ஆண்டு சொல்லுகிறார், தவறான பயணங்களை தடுக்கவும். பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி தேவனுடைய ஜனங்களை சபிக்கிறதற்காக கழுதையின் மேல் ஏறும் பொழுது கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தவறான ஒரு பயணம். நம்ம ஆண்டு நாசாக கூடாதுன்னா தவறான பயணங்கள், தவறான லைஃப் ஸ்டைலை நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ தேவ ஜனமே, நம்ம பார்த்ததுல யோசேப்பு 8வது நபராகவும், தீனால் 9வது நபராகவும், பிலேயாம் 10வது நபராகவும் இருக்கிறாங்க. 10 ஜேனியை நம்ம பார்த்தோம். இதுக்கு இடையில மோசையை பற்றி பார்த்தோம். ஸோ தேவ ஜனங்களை ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு பயணத்தில் இருந்தாங்க. நாகமான் பாருங்க, குஷ்டரோகம் மாறணும்னு சொல்லி ஒரு பயணத்தில் இருந்தார். வேதத்தில் ஏராளமான பயணங்கள் இருக்குது. ஆமென். சாஸ்திரிகள் இயேசுவை தேடி ஒரு பயணம் வந்தார்கள். நம்ம நிறைய பயணம் பார்க்கலாம். பட் குறிப்பிட்ட பயணங்கள் நம்ம லைஃப்ல பிரோஜனப்படுற சில பயணங்களை நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக தேவஜனமே, 11வதாக நகோமி என்ன செய்கிறாங்க? அப்பத்தின் வீடாகி அந்த பெத்தேலை விட்டு எங்கே போகிறாங்க? மோவாப்புக்கு போகிறாங்க. சில நேரம் தேவனை விட்டு உலகத்துக்கு போகிற ஒரு அனுபவமாக நம்ம அடுத்த வருடம் மாறிவிடக்கூடாது. ஆண்டவரை தேடும் பொழுது கொஞ்சம் வருமானம் இருக்கும். ஆண்டவரை தேடாத உலக காரியத்தில் தலையிடும் பொழுது, தவறு செய்யும் பொழுது நிறைய வருமானம் இருக்கும். இதை நேசித்து போகும் பொழுது நம்மளுடைய அருமையானவைகளை நாம் இழந்து விடுவோம். வேதத்தில் பாருங்க, நகோமி மோவாப்புக்கு போனதுல இருந்து கணவரை இழக்கிறாங்க. 2 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், கணவர் ஆமென் 2 ஆம்பளை பிள்ளைகளை இழக்கிறாங்க. அவங்களுடைய மனைவிகள் அனாதையாக மாறுகிறாங்க. ஸோ தேவ ஜனமே, அவங்க பயணம் ஆபத்தாக மாறுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பயணத்தை அவங்க தொடங்குறாங்க. அது திரும்பியும் பெத்தேலுக்கு இருக்கிற பயணம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை விட்டுட்டு போகிற ஒரு பயணம் இல்லை, கர்த்தரை தேடி வருகிற ஒரு பயணம். அந்த பயணம் ஆசீர்வாதமாக இருந்தது. முதல் பயணம் ஃபெயிலியராக இருந்துச்சு, 2வது பயணம் ஆசீர்வாதமாக மாறுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை தேடி ஒரு பயணம், சபையை தேடி ஒரு பயணம், உபவாசத்தை தேடி, ஜெபத்தை தேடி, பரிசுத்த ஆவியானவரை தேடி, கர்த்தருடைய சித்தத்தை தேடி ஒரு பயணத்தை ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார்.
கொர்நேலியு ஒரு நல்ல ஒரு மிலிட்ரியில் உள்ள மனுஷன். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பி சொல்லுகிறார், பேதுருவை கூப்பிடு அப்படி சொல்லுகிறார். அப்போ கொர்நேலியு சில ஆட்களை அனுப்புகிறார். யாரை தேடி? பேதுருவை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு. எத்தனை அருமையான பயணம்! தேவ சித்தம் கொர்நேலியுடைய குடும்பத்தில் நடக்கிறதற்காக ஒரு பயணத்தை கொர்நேலியு ஏறெடுத்தார். ஸோ தேவ ஜனங்களை நம்ம தேவனோடு உறவாடும் பொழுது தேவன் நம்ம என்ன பயணம் செய்யணும்னு நம்மளோடு பேசுவார். இதுதான் ஒவ்வொரு பேரோடு ஆவியானவர் பேசுகிறாரு. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் பவுலும் பர்னபாவும் ஒரு பயணத்தை தொடங்குகிறார்கள். நம்ம அதை பற்றி பார்க்க தான் போகிறோம். அதுக்கு முன்பதாக சிம்சோன் என்ன செஞ்சாரு? திம்னாத்துக்கு நேராக ஆண்டவருக்கு பிரியமில்லாத பெலிஸ்திய பெண்ணை பார்க்கிறதற்கு அவர் செல்லுகிறார். இது ஒரு தவறான பயணம். சொன்ன வேதத்தில் நல்ல பயணம் செய்தவங்க இருக்கிறாங்க, கெட்ட பயணம் செய்தவங்க இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பயணம் செய்தார். பரலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்தார், காணாமல் போன ஆடை தேடினார். அதுதான் அவருடைய பயணம். அதை அவர் நிறைவேற்றினார். இப்போ திரும்பியும் நம்ம பவுலை நோக்கி வரலாம். பவுலும் பர்னபாவும் மிஷனரி ஜேர்னி தொடங்கினாங்க. அவர்கள் எல்லாரும் சென்ற இடமெல்லாம் ஊழியத்தை செய்தார்கள். இது ஒரு அற்புதமான பயணம். இதை ஒருவேளை ஊழியர்கள் கேட்குறீங்கன்னு ஆண்டு சொல்லுகிறார், ஊழிய பயணம். அடுத்த ஆண்டு ஊழிய பயணங்களை கர்த்தர் கொடுப்பாராக. ஆவியானவர் என்ன ஏவுதல் கொடுக்கிறாரோ அந்த பயணத்தை தொடங்குங்கள். பரிசுத்த ஆவியானவர் இயேசுநாதரை பார்த்து சொன்னாரு, நீங்க வனாந்திரத்துக்கு போங்கன்னு ஆவியானவர் இயேசுவை வனாந்திரத்துக்கு கூப்பிட்டு போனா. ஏன்னா வனாந்திரத்துல உபாசம் எடுக்கிற ஒரு பயணம். அடுத்த ஆண்டு கர்த்தர் உங்களை எந்த பயணத்திற்கு கொண்டு போகிறாரோ அதில் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத பயணங்கள் தடுக்கப்படட்டும், பிரியமுள்ள பயணங்கள் தொடரப்படட்டும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம முடிக்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஒரு பயணத்தில் இருக்கிறோம், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கோம்னு வேதம் சொல்லுகிறது. அதுதான் நம்மளுடைய இலக்கை நோக்கி ஓடுகிற ஒரு பயணம், பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிற பயணம், பாவத்தை ஜெயிக்கிற ஒரு பயணம், ஜெபிக்கிற ஒரு பயணம், பரிசுத்தமா வாழுகிற ஒரு பயணம், நித்திய ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிற பயணம். தேவ ஜனமே, எந்த பயணத்தை குறித்தும் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசவில்லை என்றால் ஒரு பயணம் இருக்கிறது. அது பரலோகத்தை நோக்கி உள்ள பயணம். சில ஆத்துமாக்களை நம்மளோடு சேர்ந்து பரலோகத்துக்கு கூப்பிட்டு கொண்டு செல்லுகிற ஒரு பயணம் இருக்கிறதை மறந்து விடாதீர்கள். புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இப்பொழுதே ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் அழகாக ஆரம்ப நேரத்தில் இந்த வசனம் மூலமா பேசினாரு. ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள நிர்வாகம் இருக்கான்னு பாருங்க. ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதனுடைய பலன் இருக்கான்னு பாருங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் அதை உணர்த்துகிறாரா? இதை இந்த வருடம் செய்ய வேண்டுமா? இது தேவனுடைய சித்தம் இருக்கிறதா என்று நன்கு ஆராய்ந்து தேவனுடைய வழி நடத்துதலை பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ இந்த ஆயத்த ஜெபத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க ஆயத்தப்படுங்க. உங்க பயணங்களுக்காக நீங்க ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பிலிப்பை போல எடுத்து செல்வார். உங்க பயணங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் வந்துவிட்டோம். இன்னும் சில நாட்களே, அதோடு இந்த வருடம் முடிகிறது. இந்த வருடம் முடிந்து புத்தாண்டில் கால் எடுத்து வைக்கும் பொழுது உள்ள காரியங்களை தான் நாம் தியானித்தோம். தேவ ஜனங்களே, ஒரு புதிய ஆண்டில் ஒரு புதிய பயணம், a new journey with the Holy Spirit, a new journey towards the heaven. ஒரு புதிய பயணத்தை கர்த்தர் தொடங்குகிறார். பழையவைகள் முடிகிறது, புதியவைகள் தொடங்குகிறது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது அகன்று போகும். தேவ ஜனமே, நிறைவானதை கர்த்தர் தர விரும்புகிறார். குறைவானதை விட்டு விடுங்கள். மாம்ச சிந்தனையை விட்டு விடுங்கள். அவர்கள் இதை செய்தார்கள், இவர்கள் என்னை காயப்படுத்தினார்கள், அவர்கள் என்னை வெறுப்பாட்டினார்கள், இதெல்லாம் சொல்லுகிறதை விட்டுட்டு கர்த்தர் இதை எல்லாவற்றையும் நன்மைக்காக அனுமதித்தார். யோசேப்பு சொன்னாரு, அண்ணமார்களே, நீங்க என்ன குழியில தள்ளது உண்மைதான், ஆனாலும் அந்த குழியில தள்ளினதுலயும் ஒரு திட்டம் இருந்துச்சு. அதுல தள்ளப்பட்டதுனால தான் இன்னைக்கு நான் உயர்த்தப்பட்டு இருக்கிறேன். இது தேவனுடைய சித்தம். நீங்க என்ன தள்ளினீங்கள் நான் நினைக்கல. கர்த்தருடைய சித்தம் என்னை தள்ளினது. நான் அந்த குழியில இறங்கினதுனால தான் இன்னைக்கு பிரபுக்களோடு அமரப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பழைய ஆண்டுல யாரெல்லாம் உங்களுக்கு உபத்திரம் செய்தாங்களோ அதெல்லாம் மறந்துட்டு அவர்கள் குத்த 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 ஏசப்பாவுடைய விழாவில் குத்தும் பொழுது தண்ணீர் வெளியே வந்தது. ஏசப்பா எல்லாரையும் மன்னித்தது போல, ஆண்டவரே இதெல்லாம் உங்க சித்தம்பா, எல்லாரையும் மன்னிக்கிறேன், எனக்கு ஒரு
புதிய வழியை காட்டுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த நேரத்திலே ஒரு புதிய வாசலை திறக்கிறார். ஒரு புதிய கதவு திறக்கப்படுகிறது. அதை நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு வேறும் காண்கிறதை ஆவியானவர் உங்கள் கண்களை திறந்து காட்டுவாராக. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு மேலே உங்க அக்கினி இறங்குவதாக. புதிய வருஷம் இன்பமாக இருக்கட்டும். தேவனுடைய நடத்துதல் உள்ளதாக இருக்கட்டும். மறக்க முடியாத என்கவுண்டர்ஸ், கர்த்தருடைய ஆவியானுடைய தொடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உங்க கரம் இறங்கி ஆசீர்வதிக்கட்டும். ஏசாயாவுக்கு அவருடைய நாவை தொட்ட அனுபவத்தை போல முச்செடி மத்தியில் மோசைக்கு பிரத்யட்சமா தொடர்ந்து ஆண்டவரே தென்பட்டது போல இந்த ஆண்டு தேவ ஜனங்களுக்கு தூதர்கள் தென்படட்டும். ஆவியானோர் பேசட்டும். ஆவியானுடைய விஷன்ஸ் உண்டாகட்டும். தரிசனம் உண்டாகட்டும். என்ன நடக்க போதுன்னு ஆவியானோர் முன்பதாகவே எங்களுக்கு சொல்லட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் அவர்கள் பெருகட்டும். ஆண்டவர் அவர்களை உபயோகப்படுத்தட்டும். அக்னி ஜுவாலையாக மாறட்டும். உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இதை ஒருவேளை புது வருஷத்தில் கூட யாராவது கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டால் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கொடுத்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் நேருக்கு நேர் இடைப்பட்டு கொடுத்த வார்த்தையை தான் உங்களோடு பேசியிருக்கிறேன் தேவ ஜனமே. விசேஷமாக இன்று இதை பார்த்த நபர்கள் நாளைய தினத்தில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நமக்கு வரக்கூடிய ஆவிக்குரிய செய்தியை பார்த்து மகிழுங்கள். ஆவியானவர்களோடு பேசுவார். மீண்டும் புதன்கிழமை இரவு நமக்கு வீடியோஸ் கிடையாது, ஜெபம் இருக்காது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய ஆராதனையை, புது வருட ஆராதனையை நீங்கள் ஆராதிக்க, தேவனை உயர்த்த நீங்கள் நேரடியாக சபைக்கு செல்வீர்கள். அதனால் 1ஆம் தேதி காலை 5 மணி அளவில் புதிய வருஷ செய்தி தேவ ஆவியானவர் பேசுகிற வார்த்தையை நம்ம 1ஆம் தேதி கொடுக்கப்படும். நீங்கள் 1ஆம் தேதி காலை 5 மணியில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். தேவ ஜனங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.